காலைல எந்திரிச்சோன்னே யாருக்கெல்லாம் இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கம்பல்சரி இருக்குன்னு அர்த்தம். மெஜாரிட்டியாக நாங்கள் பார்க்குற தோள்பட்டை வலிக்கு மேக்சிமம் 10 பேர் வராங்கன்னா 9 பேர்த்துக்கு கழுத்தில் தாங்க பிரச்சனை. கிட்னியில் ஸ்டோன் வந்தாலும் வயிற்று வலி வரும். யூரினரி பிளாடரில் நமக்கு கிருமிகள் சேர்ந்தாலும் அடி வயிற்று வலின்னு சொல்லுவாங்க. எந்த நோயாக இருந்தாலும் எந்த வலியாக இருந்தாலும் அக்குபஞ்சரில் சிகிச்சை உண்டு. வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சார் எனக்கு தினம் இந்த இடத்துல வலி இருக்குது, எதனாலன்னு தெரியல. பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஷோல்டர் பெயின் இருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா காதில் உறுத்தல் வலி இருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா காலைல எந்திரிச்சோடனே பேக் பெயின் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 6 மணி நேரத்துலேயே நான் வேலை செய்கிறாங்க, மோஷன் போயிட்டு வந்தாங்கன்னா சரியாயிடும். அப்படி வலி இருக்கும், ஆனால் ரீசன் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. அது காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்காவான ரிசல்ட் கொடுக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்திரிச்சோடனே சார் நேராக நிற்க முடியல சார், குமிஞ்ச மாதிரி தான் நடக்கிறேன், 2 ஸ்டெப்பு நடந்தோடனே காற்று பிரிஞ்சு மோஷன் போனதுக்கப்புறம் நல்லது. ஸோ உங்களுக்கு காலைல எந்திரிச்சோடனே யாருக்கெல்லாம் இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கம்பல்சரி இருக்குன்னு அர்த்தம். மலச்சிக்கல் மலக்குடலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஹெர்னியா மாதிரி இருக்கிறது, மலச்சிக்கல்னால ஹெர்னியாவே வந்திருக்கும், அவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த இடுப்பில் வலி இருக்கும். காலைல எந்திரிச்சோன்னே இடுப்பு வலி இருக்கும். எப்போ மோஷன் போய் அந்த குடல் சுத்தமாகுதோ அவங்களுக்கு அந்த இடுப்பு வலி போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு மிளகு, இந்த நடு விரலுங்க, லெஃப்ட் சைடு நடு விரலில் இந்த நெயில் பிளேட்டு கீழே சென்டராக ஒரு பாயிண்ட்டுங்க, அவ்வளோதான். நெயில் பிளேட்டு கீழே சென்டராக இந்த புள்ளியில் நீங்கள் ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டிட்டு வாங்க. இந்த இடத்துல நடுவிரல் நகத்துக்கு கீழே இந்த கருப்பாக மார்க் பண்ணியிருக்க இடம் சதை பகுதியில் இந்த இடத்துல ஒரே ஒரு மிளகு, டெய்லி ஒரு மிளகு வச்சு கட்டிட்டு வாங்க. நைட்டு கட்டுங்க, காலையில் கழட்டிடுங்க. காலையில் எந்திரிக்கும் போது இடுப்பு வலி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தூக்கம், வலி இல்லாமல் எந்திரிக்க முடியும். மோஷனும் ஃப்ரீ ஆயிரும். அந்த இடத்துல கேஸ் போய் கட்டுதுன்னு அர்த்தம். இடுப்பில் மலச்சிக்கல் அப்படிங்கிறது வாயுக்கள் நிறைய சேர்ந்து தசவாயுக்கள் சொல்லுவோம். அதே மாதிரி வாயுக்கள், இந்த கெட்ட வாயுக்கள் எல்லாமே உங்களுக்கு காற்றை பிரியாமல் போய் மசில்ஸ், போன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் லாக் ஆகும். அந்த மாதிரி இடுப்பில் போய் லாக் ஆகிறது தான் உங்களுக்கு வலி ஏற்படும். இந்த ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து சரியாயிரும். இந்த மலச்சிக்கலுங்கிற ப்ராப்ளத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஒன்று பேதி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அந்த கழிவுகளை சுத்தம் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான வழிமுறைகள் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடுப்பு வலி காலையில் எந்திரிச்சோன்னே வர வலிக்கு அந்த மலச்சிக்கலை சரி பண்ணிக்கணும். இந்த மேகட் இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு மிளகு வச்சு கட்டிட்டு வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தோள்பட்டை வலி. தோள்பட்டை வலிக்கு பார்த்திங்கன்னா சார் எனக்கு ஹார்ட்டில் பாதிப்பு இருக்குமா, நான் ஏதாவது இசிஜி எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டேன், இசிஜிலாம் பார்த்துட்டேன், ஹார்ட்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த தோள்பட்டை வலி இருந்துக்கிட்டே இருக்குது சார், எனக்கு பயமாக இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமா? ஸோ ஒரு வலி இருக்குது அப்படின்னா உடனே மக்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க, ஒரு பெரிய வியாதி இருக்குமோ அப்படின்னு. கழுத்து சார்ந்த ஒரு வலி தான் நமக்கு தோள்பட்டை வரைக்கும் பரவி இருக்கும். மெஜாரிட்டியாக நாங்கள் பார்க்குற தோள்பட்டை வலிக்கு மேக்சிமம் 10 பேர் வராங்கன்னா 9 பேர்த்துக்கு கழுத்தில் தாங்க பிரச்சனை. அதோட நீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், தொடர் இது தோள்பட்டை வரைக்கும் பாதிக்குது. சில பேர்த்துக்கு கழுத்தில் இருக்கிற அந்த நரம்பு பாதிப்பு கை வரைக்குமே பரவும், கை மறுத்து போன அளவுக்கு கூட இருக்கிறாங்க.
சிலருக்கு இந்த கை வந்து ஆள்காட்டி விரல் வராது சார், வலி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா மடக்கினா நீட்ட முடியாது, இல்லைன்னா சுண்டு விரலில் வலி ஏற்படும். அது கழுத்தில் இருந்து தோள்பட்டை வழியாக சுண்டு விரல் வரைக்கும் அந்த நரம்போட சக்தி ஓட்ட பாதை இருக்குது. அந்த சக்தி ஓட்ட பாதை கழுத்துலேயே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது சில பேர் தலைவாணி உயரமாக வச்சு படுப்பாங்க, சிலர் சோபாலேயே படுத்து பழக்கப்பட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க மணிக்கணக்கில். அவங்களுக்கெல்லாம் அந்த கழுத்து நரம்பு சீக்கிரம் பாதிக்கும். அதே மாதிரி கழுத்து அதிகமாக ஸ்டெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க, தையல் பண்ணிகிட்டு இருக்கவங்க, டெய்லரிங் பண்ணுறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஸ்டத்துலேயே குமிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம். அந்த மாதிரி கழுத்தை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு கழுத்து நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதோட தொடர்ச்சி தான் தோள்பட்டை வலது இடது ரெண்டுலேயுமே அந்த வலி ஏற்படும். ஸோ நாங்கள் ஜென்ரலாக தோள்பட்டை வலி அப்படின்னா வலது பக்கமாக இடது பக்கமானு பார்க்கணும். சப்போஸ் வலது பக்க தோள்பட்டை வலின்னா நீங்கள் நம்ம வலது சைடு ஆள்காட்டி விரல் இந்த ரேகை வந்து எங்கே முடியுதோ அந்த எலும்பு இருக்கிற இடம், இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டுங்க. இல்லைன்னா நாங்கள் டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்னெட், ஸ்டார் மேக்னெட்னு சொல்லுவோம், அதை வச்சு கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் மிளகு இருந்தால் மிளகு வச்சு கட்டினீங்கன்னா போதும். இது வலது பக்க தோள்பட்டை வலிக்குங்க, இந்த இடத்துல வச்சு கட்டுங்க. இடது பக்க தோள்பட்டை வலிக்கு இந்த இடது சைடு ஆள்காட்டி விரல் எங்கே முடியுதோ இந்த எலும்பு இந்த இடத்துல, இந்த ரேகை முடிகிற இடத்துல, இந்த இடத்துல ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டி பாருங்கள், உங்களுடைய தோள்பட்டை வலி சரியாயிடும். புரியுதுங்களா? இது வந்து இடது பக்க தோள்பட்டை வலிக்கு, இது வந்து வலது பக்க தோள்பட்டை வலி. கழுத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். கழுத்து செக் பண்ணிக்கிறது நீங்கள் டாக்டர்கிட்ட, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் செக் பண்ணி அந்த தோள்பட்டை வலி கழுத்தில் எந்த 7 எலும்புகள் இருக்குது, செர்விக்கல்ஸ், அதில் 7 இதில் எந்த இது அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ கழுத்தை செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயிற்று வலி, வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் இருக்குது, வயிறுங்கிற ஸ்டமக் ஆர்கன் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, குடல், சிறுகுடல் இருக்குது, பெருங்குடல் இருக்குது. சரிங்களா? கிட்னியில் ஸ்டோன் வந்தாலும் வயிற்று வலி வரும். யூரினரி பிளாடரில் நமக்கு கிருமிகள் சேர்ந்தாலும் அடி வயிற்று வலின்னு சொல்லுவாங்க. லேடிஸுக்கு மென்சஸ் பெயின், ஹெர்னியா அப்படிங்கிற குடல் இறக்கத்தினால வயிற்று வலி வரும். சிலருக்கு அப்பெண்டிசைட்டிஸ், குடல் வால் அலர்ஜி ஆகி வயிற்று வலி வரும். அப்போ வயிறுங்கிற ஒரு பகுதி, ஒரு பார்ட் அப்படின்னா எந்த பார்ட்டில் வலி இருக்குது, இப்போ வலது பக்க சைடில் வலி இருக்குது அப்படின்னா முழுக்க கல்லீரல் பித்தப்பையில் ஒரு பாதிப்பு இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்கலாம். சரிங்களா? நடுவில் தொட்டால் வலிக்குது சார் அப்படின்னா அல்சர், வயிறு சார்ந்த பிரச்சனைகள். கொஞ்சம் கீழே இறங்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வலி இருக்குது சார் அப்படின்னாங்கன்னா அது அப்பெண்டிசைட்டஸ் இருக்கலாம். இதே லெஃப்ட் சைடில் விலா எலும்புக்கிட்ட வலி, கீழே வந்து இடுப்பு எலும்புக்கிட்ட வலி வருது அப்படின்னா கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம். தொப்புளை சுற்றி வலி இருக்குதா அப்படின்னாங்கன்னா அது எஸ்ஐ அப்படிங்கிற சிறுகுடல் பிரச்சனையாக இருக்கலாம், ஹெர்னியா பிரச்சனையாக இருக்கலாம். தொப்புளை கீழே யூரின் பிளாடர் ஏரியாவில் வலி இருக்குதுன்னா அது வந்து நமக்கு யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ ஆர்கன் ஒரு வலி அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு சொல் தான். ஆனால் அது எந்த பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ப்ராப்பர் டயக்னோசிங் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வயிற்று வலின்னா அசால்ட்டாக இருக்காதிங்க. அது அப்பெண்டிசைட்டிஸாக கூட இருக்கலாம். சிலருக்கு கிட்னி ஸ்டோன் வந்து யூரித்ராவில் போய் அடைச்சிருக்கலாம். அது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ரத்தமாக ப்ளீடிங் ஆகும். சிலருக்கு பித்தப்பை கல் வந்து சடனாக வந்து அடைச்சி வாமிட்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ ஃபெயிண்டிங், மயக்கம் வர அளவு கூட ஆயிருக்கு. யோசிக்காமல் வயிறு வலி தானே, சாதாரண வயிற்று வலின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு, இப்போ நாங்கள் எங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா அக்குபஞ்சர் மருத்துவத்தில் எங்களுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸில் நாங்கள் செக் பண்ணி அந்த வலி எதனாலேன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லி அதுக்குண்டான வைத்தியத்தை கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், மேக்னெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
ஸோ வயிற்றில் வலி இருக்குது அப்படின்னா லேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணாதீங்க, வீட்டு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. ப்ராப்பராக அதை கண்டுபிடிச்சி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் சால சிறந்தது. முதல்ல அருகில் உள்ள உங்களுடைய டாக்டர்ஸ் ஏதாவது கன்சல்ட் பண்ணுங்கள். ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்களா, ஸ்கேன் எடுங்க, தப்பு கிடையாது. இல்லை ஒரு யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களா, எடுத்துருங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நமக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் கிருமிகளோட தொற்று. அதனால் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை முறையாக கண்டுபிடிச்சி அந்த வலி எங்கே இருக்குது, எந்த உறுப்பு சார்ந்ததுன்னு சொல்லி ப்ராப்பராக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுறோம். எந்த நோயாக இருந்தாலும் எந்த வலியாக இருந்தாலும் அக்குபஞ்சரில் சிகிச்சை உண்டு. இதை நாங்கள் சூஜோக்கில் சில நோய்களுக்கு நீங்களே வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி சீட் தெரபி, கலர் தெரபி, நம்பர் தெரபி மூலயமா கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நாம்ளே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு கண்டக்ட் பண்ணுறோம். அதில் சீட் தெரபி, கலர் தெரபி, நம்பர் தெரபி போன்ற எளிய முறையில் நீங்களே பண்ணிக்கலாம். சார் இதுக்கு ஏதாவது மெடிக்கல் நாலேஜ் வேணுமா? கண்டிப்பாக தேவையில்லை. உங்கள் கைகள் பற்றி நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கைக்குள்ளார அந்த ஆர்கன் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி எளிய முறையில் தமிழில் தான் கிளாஸ் நடக்கணும். அதுக்கு உண்டான புக்ஸும் கொடுக்குறோம். கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தர் இந்த பயிற்சி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆன்லைன் பயிற்சி வகுப்பு இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா விளக்கம் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.